கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பயங்கரவாதிகளால் தாங்கள் தேவனை ஆராதித்து வந்த கிறிஸ்தவ தேவாலயம் அடித்து நொறுக்கப்பட்டு தீக்கி இரையாக்கப்பட்ட போதிலும் அங்குள்ள போதகர் மற்றும் விசுவாசிகள் சேதமடைந்த ஆலயத்திற்குள் நின்று தேவனை கண்ணீரோடு ஆராதிக்கும் ஒரு அருமையான காணொளி நம் அனைவரையும் நெகிழ்ச்சியடைய வைக்கிறது. இந்த காணொளி நைஜீரியா நாட்டில் எடுக்கப்பட்ட ஒரு காணொளியாகும். ஆனால் இது எப்போது நடந்தது என்ற விவரங்கள் தெரியவில்லை. தங்கள் தேவாலயம் பயங்கரவாதிகளால் தீக்கிரையாக்கப்பட்ட போதிலும் அங்குள்ள மக்கள் தங்கள் விசுவாசத்தை விட்டுவிடாமல் தாங்கள் முன்பு எப்படி தேவனை ஆராதித்து வந்தார்களோ அதே போன்று சேதமடைந்த ஆலயத்திற்குள்ளாக கண்ணீரோடு தேவனை ஆராதிக்கின்றனர். இந்த காணொளி பார்ப்பவர்களை நெகிழ்ச்சியடை செய்கிறது மட்டுமல்லாமல் எந்த சூழ்நிலையிலும் கிறிஸ்துவின் அன்பை விட்டு என்னை பிரிக்க முடியாது என்ற அப்போஸ்தலனாகிய பவுலுடைய வார்த்தைகளை நம் கண் முன்பாக உணர்த்தி காண்பிக்கிறது. இந்த அருமையான காணொளியை தவறாமல் உங்கள் நண்பர்கள் அனைவருக்கும் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம் தேவனுடைய நாமம் மகிமையடையட்டும். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த தகவலை தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். எங்களோடு இணைந்து பயணிக்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.